தங்கலான் டைரக்டர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம், அதுக்கடுத்து மாளவிகா மோகன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிச்சு இப்போதைக்கு தியேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு பிரம்மாண்டமான பீரியாட்டிக்கல் ஃபிலிம். இந்த படத்துக்குமே வேர்ல்டு வைடு ஒரு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கேன். இந்த படத்துடைய டீசர் வெளிவந்ததுலேருந்தே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட எல்லாருமே ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. சியான் ஃபேன்ஸ் மத்தியில் மட்டும் இல்லாமல் பல சினிமா ரசிகர்களே இந்த படத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோட காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சியான் விக்ரமுக்கு தியேட்டரில் ஹிட் ஆக போகிற ஒரு படமாக இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஆஸ்காருக்கு இந்த படத்தை அனுப்பி வைக்க போகிறாங்க. அந்த அளவுக்கு இந்த படம் பயங்கரமாக இருக்காமல், ஆனால் டெஃபினட்டாக நேஷ்னல் அவார்டு கிடைச்சிரும். ஆஸ்கார் அவார்டு கிடைக்குமான்னு தெரியல. ஒருவேளை ஆஸ்கார் அவார்டு மட்டும் இவங்க வாங்கிட்டாங்கன்னா வேற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண போகிறாங்க. அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இந்த திரைப்படம் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டேட் விட்டு மிஸ் ஆக போகிறதில்ல. ஆகஸ்ட் 15 இந்த படம் வரப்போகுது. நம்ம தனஞ்சயமே அந்த விஷயத்தை ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இப்போதைக்கு நாங்கள் டேட் லாக் பண்ணிட்டோம். ஆகஸ்ட் 15 தங்கலான் வருது. அஃபிஷியல் அப்டேட் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வந்துடும். ஆனால் இது அஃபிஷியல் தான். ஒரு புது போஸ்டரோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரும். ஆகஸ்ட் 15 எந்த ஒரு காரணத்தையும் கொண்டும் இந்த படம் தள்ளி போக போகிறதில்ல. அடுத்த மாதம் நம்மளுக்கு இந்த தங்கலான் திரைப்படம் உலக அளவில் ரொம்பவே கிராண்டாக வெளிவரப்போகுது. இன்னைக்கு ரொம்ப நாளாக வெறிகொண்டு காத்துக்கிட்டு இருந்த சியான் ஃபேன்ஸுங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. அவருடைய ஒர்க் எல்லாமே இந்த படத்தில் முடிச்சிட்டாராமா. அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் எல்லாமே நான் முடிச்சிட்டேன். என்னால் எந்த அளவுக்கு சூப்பராக போட முடியுமோ அந்த அளவுக்கு நான் என் பெஸ்ட்டை கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையுமே கொண்டு சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு டெரிஃபிக்கான ட்ரைலர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அது கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ட்ரைலர் ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரைலர் கட்லாம் முடிச்சு இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்கு. அவங்க ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ட்ரைலரை கூடி சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ட்ரைலரில் தான் இந்த படம் வெளியாக போகிற டேட் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன மாதிரி தான். இப்போதைக்கு ஜி பிரகாஷ் அவருடைய ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டாராமா. ட்ரைலர் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்தரப்பில் எப்போ இந்த விஷயத்த அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தங்கலான்